வணக்கம் மக்களே! நான் உங்கள் இணைந்து வளர்ந்திடுவோம் மகா. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சோக்கர் செட் செய்ய போறோம். அதுக்கு என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்கு, எலிஃபேண்ட்டு, அந்த சார்ம்ஸ், எலிஃபேண்ட் சார்ம்ஸ், விநாயகர் சார்ம்ஸ், அதுக்கப்புறம் கியர் லாக்கு, அப்புறம் நெறையா வந்து பேர்ல்ஸ் தேவைப்படும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்விசிபிள் செயினுக்கு எடுப்போம் இல்லைங்களா? அந்த ஒயர் எடுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஜம்ப் ரிங் போட்டுக்கணும். ஜம்ப் ரிங் போட்டுட்டு, அந்த ஜம்ப் ரிங் நகராம இருக்கிறதுக்காக ஒரு கியர் லாக் எடுத்து நம்ம போட்டு அத லாக் பண்ணிக்கணும். வீடியோல பார்க்குற மாரியே 2 ஒயரும் சேர்த்தா மாரி ஒரு கியர் லாக் எடுத்து போட்டுக்கோங்க. எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டர வச்சு அத நல்லா பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அமுங்கிடும். அதுக்கப்புறம் இது ஜம்ப் ரிங் வந்து எதுவும் மூவ் ஆவாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பீட்ஸ் அதாவது ஒரு பேர்ல் பீட்ஸ் எடுத்து 2த்துக்கும் நடுவுல போட்டுக்கணும். அது வீடியோல இல்ல. 2த்துக்கும் நடுவுல 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு பேர்ல் பீடும், அதுக்கப்புறம் 2 ஒயரையும் பிரிச்சுட்டு இதுல 10 அதுல 10ன்னு சொல்லிட்டு பேர்ல் பீட்ஸ நம்ம இப்போ கோக்க போறோம். வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளியரா. 2 ஒயரையும் நான் பிரிச்சுட்டேன். ஒண்ணொன்னா பார்த்தீங்கன்னா நான் பேர்ல் பீட்ஸ் நான் சேர்த்துட்டே வரேன். இது என்ன டைப் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது சோக்கர் செட் மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் நான் வந்து விநாயகர் சார்ம்ஸ் வச்சிருக்கேன் இல்லைங்களா? அதுக்கு பதில் நீங்க எந்த டிசைன் சார்ம்ஸ் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாருக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2ல உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க. கொஞ்சம் நம்ம ஸ்பீடா போலாம். ஏன்னா இந்த பேர்ல்ஸ் கோக்கறது வந்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். அதனால நான் வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்பீடப் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்ததுன்னா, நீங்க பாஸ் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாருங்க. இப்ப நான் கோத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, 2 ஒயரையும் சேர்த்து ஒரு கியர் லாக் போட்டுக்கிறேன். ஏன் அப்டின்னா, இது நகரக்கூடாதுன்னு அதையுமே நான் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்ப இதுக்கப்புறம் கலர் பீட்ஸ், அப்புறம் யானை சார்ம்ஸ், மறுபடியும் கோல்ட் கலர் பீட்ஸ். இத எடுத்துக்கிறேன். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் போட்டு அந்த சார்ம் இருக்கு இல்லைங்களா? அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் சார்ம் இருக்கு இல்லைங்களா? அதையுமே வந்து எடுத்து நான் 2 ஒயரையும் ஒண்ணா தான் வச்சு கோக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஓம் சார்ம்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு கலர் பீடு, யானை, அதுக்கப்புறம் மறுபடியும் கோல்டு கலர் பீடு. வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். இதுவும் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கியர் லாக் போட்டு அங்கேயுமே வந்து ஒரு லாக் போட்டுறேன். அதுக்கப்புறம் அதே மாரி 2மே ஒயர செப்பரேட்டா பிரிச்சுட்டு அகைன் 10, 10 நான் போட்டு அதே மாரி லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல வந்து 2த்தையும் சேர்த்து ஒரு பீட் போடுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாரி இதுக்குமே பார்த்தீங்கன்னா, எண்டுல வந்து 2ம் சேர்த்து ஒரு பீட் போடுவேன். நீங்க வீடியோல பார்க்கலாம் கிளியரா. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பிடிச்சிக்கிட்டேன்னா 2த்தையும் சேர்த்து ஒரு பீட் போட்டேன். அந்த எண்டுல மறுபடியும் வந்து ஒரு ஜம்ப் ரிங் போட்டுட்டு, அப்புறம் ஒரு கியர் லாக் போட்டு நல்லா லாக் பண்ணிக்க போறேன். இப்போ நான் லாக் பண்ணிக்கிட்டேன்னா இது நகராது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நல்லா லாக் பண்ணிட்டு, அந்த எக்ஸஸா இருக்க ஒயர் இருக்கு இல்லைங்களா? இன்விசிபிள் ஒயரு. அத வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டு ஜம்ப் ரிங் அந்த ஒரு எண்டுல வந்து ஓப்பன் பண்ணிட்டு, நான் லாக்க வந்து அதுல சேர்த்துடுறேன். அதே மாரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அதே மாரி நம்ம ஜம்ப் ரிங் போட்டோம் இல்லைங்களா? அந்த ஜம்ப் ரிங் ஓப்பன் பண்ணிட்டு, நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படும். லூஸாவும் போடுவாங்க, ஒரு சிலர் டைட்டாவும் போடுவாங்க. அதனால இன்னும் 2 ஜம்ப் ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணி அது கூட அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும்னு நெனைக்கிறேன். எக்ஸஸா பார்த்தீங்கன்னா 2 ஜம்ப் ரிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதான் மக்களே. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நமக்கு பிடிச்ச சோக்கர் செட்டை நாமளே ரெடி பண்ணிக்கலாம். இது இவ்வளோதான். இது எங்கள் வீட்டு விநாயகருக்காக நான் பண்ணது. சாரி ஃபார் த பிலேட்டட் வீடியோஸ். ஃப்யூச்சரில் நான் வந்து உங்களுக்காக கரெக்ட் டைமுக்கு அப்லோட் பண்ண முயற்சி பண்ணேன். பார்த்தீங்களா, ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். நன்றி. இணைந்தே வளர்ந்திடுவோம். நான் உங்கள் மகா.